எதுக்காக கவலைப்படுறீங்க? என்னத்த சாப்பிடுவோம், என்னத்த உடுத்துவோம்னு கவலைப்படுறீங்க. காக்காக்கு இந்த உலகத்துல என்ன நோக்கம்? ஏதாச்சும் ஆண்டவர் லைஃப் கோல் கொடுத்துருக்கிறாரா காக்காவுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது சும்மா அங்க இங்க பறந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காக்காக்கு மட்டும்தான் லைஃப் கோல் இருந்தது. எலியாவுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்த காக்கா. ஆண்டவர் அதை உருவாக்குனதே எதுக்காக? என் தாசனாகிய எலியாவுக்கு நீ கொண்டு போய் கேரித்த ஆற்றண்டையில அப்பமும் இறைச்சியும் நீ கொடுக்கணும்பா இரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காக்காக்கு தான் வேலை இருந்தது. மத்த எல்லா காக்காவும் சும்மா தான் பறந்துகிட்டு இருக்குது. காக்கான்னு கத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்குது. அதுக்கே ஆண்டவர் சோறு போடுறாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை தந்தது மட்டுமல்ல, தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே நம்மை உருவாக்கி நம்மை விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறவர் நமக்காக எவ்வளவு அதிகமா எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என் கை பலன் தான் என்ன செஞ்சிட்டு இருக்குது, எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா அது உண்மையே கிடையாது. நீங்க உழைக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய கிருபை தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது. அல்லேலூயா.